ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் வந்துட்டு அடோப் ஆடிஷன். நம்ம இன்றைக்கி அடோப் ஆடிஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டப்பிங் தான். நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு ஒரு 20 செகண்டுக்கு வந்துட்டு பண்ணியிருந்தோம் அல்லவா, ஒரு 10 செகண்டுக்கு வந்துட்டு பண்ணியிருந்தோம். இப்போ ரிமைனிங் போர்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணுமோ அங்கே இருந்து ரெக்கார்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது நம்ம கரெக்டாக வந்துட்டு அந்த ஆடியோ ட்ராக்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வந்ததுனால ஸோ ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிடுங்க. ஜஸ்ட்டு ரைட். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் கன்ஃபார்மாக. ஸோ நாம் வந்துட்டு ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம திரும்ப வந்துட்டு ஒரு ரெக்கார்டிங் வந்துட்டு போட போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்துட்டு அந்த சவுண்டு தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்க வேண்டியது இருக்குது. ரைட், அவ்வளோதான். ஸோ இதை வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த ஃப்ரேம் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் அது மைனூட்டாக நம்ம பார்த்து பண்ணோம்னா அந்த டப்பிங் வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல வேணும்னா நம்ம இன்னொரு ட்ராக் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நான் செகண்ட் கிளிப்பாக வந்துட்டு நான் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு கிளிப் 2 அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு இந்த ட்ராக்குக்கு கீழே வந்துட்டு இன்னொரு ட்ராக் போட்டுக்குவோம். ஸோ அந்த ட்ராக்கில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு டைலாக் சின்னதாக வந்துரு. ரைட். ஸோ இது வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா வந்துரு. ரைட். ஸோ இதை வந்துட்டு வந்துரு இல்லாட்டி ஓடு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைலாக் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஓடு 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 ஓடு. ரைட்டு. அது ரொம்ப ஹார்ஸ் வாய்ஸாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ இல்லாட்டி நமக்கு வந்துட்டு அங்கே டப்பிங்கில் வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு வேலை அதிகமாக இருக்கும். ஓடு 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 ஓடு
ரைட், பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த கிளிப்பையும் வந்துட்டு நம்ம ஒரு தேர்டு கிளிப்பாக வந்துட்டு நம்ம போட்டுக்க வேண்டியதான். எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு ஃபைலில் வந்துட்டு கிளிப் போட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ராக் வந்துட்டு கிடைக்கும் அவுட்டாக. ஸோ இதுக்கு அடுத்து இந்த ஷாட் அவ்வளோதான். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ரெக்கார்டிங். ஸோ இதை அப்படியே வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியதான். கண்டினியூ ஜஸ்ட்டு வந்துட்டு ரெக்கார்டிங் போட்டாச்சு. ரைட், நான் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ திரும்ப ரைட். ஸோ இந்த ட்ராக் வந்துட்டு மேட்ச் ஆகிருக்குதுன்னு பார்த்துருவோம். ரைட், ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனால் வந்துட்டு இது பர்ஃபெக்ட்னு சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் இந்த ட்ராக்கை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அவுட் வேணால் எடுத்து வச்சுக்கலாம். கிளிப் 4 சாம்பிள் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறேன். சப்போஸ் இல்லை அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். செட் ஆகிற வரையும் நம்ம இன்னொரு டப்பிங் போட்டுடலாம். ஏன்னா அது பர்ஃபெக்டாக வரணும். ரைட், இது பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு கிளிப்பாக போட்டுட்டு இதை வந்துட்டு நாம் அங்கே சேவ் பண்ணிக்கலாம். கிளிப் 4 அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த நம்ம பண்ணின கிளிப்பை வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கே மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேட்ச் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்ததுன்னா அப்போவே நம்ம வந்துட்டு கரெக்ஷன் வந்துட்டு சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இதுக்கு கொண்டு வந்துடுறேன் ப்ரீமியர். இங்கே வந்துட்டு நம்ம சரி பண்ணிக்கிறதுனா அதை சரி பண்ணிக்க வேண்டியதான். ரைட், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த டப் பண்ண ஆடியோ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்டுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 30 செகண்டுக்கு வந்துட்டு நம்ம டப் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ
ரைட். இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ இதோட இந்த கிளாஸை வந்துட்டு நம்ம முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம திரும்பவும் இதை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.